ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்பி. இந்த போன வீடியோவில் நம்ம முடிச்சதிலிருந்து பார்ப்போம். சரிங்களா? இயல் 4.3 கல்வி கண் திறந்தவர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஆடு மேய்க்க ஆள் இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை. ஆன்சர்: ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 2. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பசி ப்ளஸ் இன்றி, பசி ப்ளஸ் இன்றி, பசு ப்ளஸ் இன்றி, பசு ப்ளஸ் இன்றி. ஆன்சர்: பசி ப்ளஸ் இன்றி. கொஸ்டின் நம்பர் 3. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. படி ப்ளஸ் அறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவு, படி ப்ளஸ் வரிவு, படிப்பு ப்ளஸ் வரிவு. ஆன்சர்: படிப்பு ப்ளஸ் அறிவு. கொஸ்டின் நம்பர் 4. காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டாறு, காடாறு, காட்டு ஆறு, காடு ஆறு. ஆன்சர்: காட்டாறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். ஆன்சர்: சீருடை திட்டத்தை. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆன்சர்: தந்தை பெரியார். கூடுதல் வினாக்கள் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காமராஜர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். சென்னை, கோவை, விருதுநகர், மதுரை. ஆன்சர்: மதுரை. காமராஜரின் சிறப்பு பெயர். தமிழ் தென்றல், நாவலர், கருப்பு காந்தி, தென்னாட்டு பெர்னான்ஷா. ஆன்சர்: கருப்பு காந்தி. காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம். திருச்சி, மதுரை, கோவை, சென்னை. ஆன்சர்: சென்னை. காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. 1972, 1974, 1976, 1978. ஆன்சர்: 1976. காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய டேஸ் தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 5000, 6000, 7000, 8000. ஆன்சர்: 6000. அடுத்தது இயல் நூலகம் நோக்கி பார்ப்போம். இயல் 4.4 நூலகம் நோக்கி. இதில் சும்மா சின்ன சின்ன கொஷின் சாதாரண இருக்குது. இது ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு சீனா. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் டாக்டர் ஆர்.எஸ். அரங்கநாதன் விருது. சரிங்களா? இது மட்டும் போதும், பெருசாக இது தேவைப்படாது. ஏன்னா இதில் இந்த கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்ற பாராட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். சரிங்களா? இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இலக்கணம்னா நம்ம பின்னாடி பார்த்துப்போம். ஓகே, அடுத்தது ஆசாரக்கோவை நம்ம பார்க்கலாம். இயல் 5.1 ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். சரிங்களா? இந்நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? இதை ஒரு தடவை சும்மா ரஃபாக ரீட் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். கடுஞ்சொல், இன்சொல், வன்சொல், கொடுஞ்சொல். ஆன்சர்: இன்சொல். கொஸ்டின் நம்பர் 2. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும்.
வம்பு, அமைதி, அடக்கம், பொறை. ஆன்சர் பொறை. கொஸ்டின் நம்பர் 3. அறிவு ப்ளஸ் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அறிவுடைமை, அறிவு உடைமை, அறியுடைமை, அறிவுடைமை. ஆன்சர் அறிவுடைமை. கொஸ்டின் நம்பர் 4. இவை ப்ளஸ் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இவை எட்டும், இவை எட்டும், இவ்வெட்டும், இவ் எட்டும். ஆன்சர் இவை எட்டும். கொஸ்டின் நம்பர் 5. நன்றி எறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்றி ப்ளஸ் எறிதல், நன்றி ப்ளஸ் அறிதல், நன்று ப்ளஸ் அறிதல், நன்று ப்ளஸ் எறிதல். ஆன்சர் நன்றி ப்ளஸ் அறிதல். கொஸ்டின் நம்பர் 6. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொறுமை ப்ளஸ் உடைமை, பொறை ப்ளஸ் உடைமை, பொறு ப்ளஸ் உடைமை, பொறை ப்ளஸ் உடைமை. ஆன்சர் பொறை ப்ளஸ் உடைமை. கூடுதல் வினாக்கள் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆசாரக்கோவையின் ஆசிரியர். கணித மேதாவியார், ஔவையார், பெருவாயின் முள்ளியார், பூங்குன்றனார். ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். பிறர் செய்த டேஸ் மறக்கக்கூடாது. தீங்கு, உதவி, தீய சொற்கள், கொடுமை. ஆன்சர் உதவி. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 200, 400, 300, 100. ஆன்சர் 100. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். கயத்தாறு, கயத்தூர், வயலூர், கடலூர். ஆன்சர் கயத்தூர். ஆசாரக்கோவை டேஸ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. ஆன்சர் 11 கீழ்கணக்கு. நட்டல் என்பதன் பொருள். நன்மை செய்தல், நட்பு கொள்ளுதல், நறுமணம் வீசுதல், நன்றி எறிதல். ஆன்சர் நட்பு கொள்ளுதல். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசாரக்கோவை குறிப்பிடுபவை. 6, 7, 8, 9. ஆன்சர் 8. அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. அதனை சொல்லும் பொருளும் பார்ப்போம். நந்தவனம் பூஞ்சோலை, பார் அப்படின்னா உலகம், பண் அப்படின்னா இசை, இளைத்து அப்படின்னா செய்து. தொகை சொற்கள் சும்மா பார்த்து வச்சுக்கிங்க. முத்தேன் அப்படிங்கிறது கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணி அப்படிங்கிறது மா, பலா, வாழை. முத்தமிழ் அப்படிங்கிறது இயல், இசை, நாடகம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாட்டி ப்ளஸ் சைத்து, பாட்டி ப்ளஸ் இசைத்து, பாட்டு ப்ளஸ் இசைத்து, பாட்டு ப்ளஸ் சைத்து. ஆன்சர் பாட்டு ப்ளஸ் இசைத்து. சரிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் பார்ப்போம். கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண் ப்ளஸ் உறங்கு, கண்ணு ப்ளஸ் உறங்கு, கண் ப்ளஸ் ரங்கு, கண்ணு ப்ளஸ் ரங்கு. ஆன்சர் கண் ப்ளஸ் உறங்கு. கொஸ்டின் நம்பர் 3. வாழை ப்ளஸ் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வாழை இலை, வாழை இலை, வாழலை, வாழிலை. ஆன்சர் வாழை இலை. கொஸ்டின் நம்பர் 4. கை ப்ளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கைமர்த்தி, கை அமர்த்தி, கையமர்த்தி, கையை மர்த்தி. ஆன்சர் கையமர்த்தி. கொஸ்டின் நம்பர் 5. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல். மறைந்த, நிறைந்த, குறைந்த,
தோன்றிய. ஆன்சர் மறைந்த. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. பார் என்ற சொல்லின் பொருள் கடை, உலகம், கடவுள், கண்ணன். ஆன்சர் உலகம். தாலாட்டு பிரிக்கும் முறை தா ப்ளஸ் லாட்டு, தாலா ப்ளஸ் அட்டு, தா ப்ளஸ் இல் ப்ளஸ் ஆட்டு, தால் ப்ளஸ் ஆட்டு. ஆன்சர் தால் ப்ளஸ் ஆட்டு. பண் சொல் பொருள் தரும் பொருள் இசை, உணவு, கோவில், புகழ். ஆன்சர் இசை. தால் எனும் சொல் தரும் பொருள் பாதம், கால், நாக்கு, நெல். ஆன்சர் நாக்கு. தாலாட்டு டேஸ் இலக்கியங்களுள் ஒன்று. சங்க, நவீன, வாய்மொழி, நீதி. ஆன்சர் வாய்மொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழர் பிரிவில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.